ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் எம்ஜி கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். நம்ம அடிப்படை தொழில் எப்படிங்கிறது நம்ம தறி பற்றி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாமளே நம்ம தறியை ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிறது எப்படி, வெளியால் பார்க்காம நாமளே பார்த்து அடிப்படை தொழில் எப்படி கற்றுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நான் இவ்வளோ நல்லா சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் நான் போட்டிருக்கிற வீடியோ பார்த்து நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா தான் அடுத்த நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்குண்டான வேலையை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இன்றைக்கி தறி உதறுவது, தறி உதறும், தறி பிடிக்கும் உதறி விடும். அது என்ன காரணங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தறி நான் விடுறேன். இந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொம்புற மாதிரி ஒரே மாதிரியே சுற்றணும். கொஞ்சம் தூரமாகவே இருந்துட்டு நாங்கள் கட்டுறேன். இந்த சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி பொம்புற மாதிரியே இப்படி சுற்றணும். ஆணி மாதிரி இப்படி சுற்றக்கூடாது, இப்படி சுற்றணும். அது தறி விடுறோம் பாருங்க. இப்படிதான் சுத்தணும். அப்பதான் தறி வந்து அப்படி அப்படியே பூ மாதிரி போகும். அது என்ன காரணம்? அது ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உதறி ஓடும். அது நான் உங்களுக்கு பொருளை கழட்டிவிட்டே காட்டுறேன். அந்தாண்டவா அந்த பாவு விரிச்சு விட்டு இதா இதில் பெடல் செட் இருக்கு. பெடல் செட் இல்லாத இதில் இருக்கு எல்லாமே பெடல். இந்த புஷ் இல்லை அப்படின்னா தறி உதறும். இந்த புஷ் இப்படி கழண்டு இருக்கக்கூடாது. இப்படி கழண்டுச்சுன்னா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு உதறிக்கிட்டே ஓடும். அதுக்கு தான் இந்த புஷ்ஷை செட் பண்ணுறது. நாம இப்போ சென்டர் புஷை நான் ரூஸ் விட்டேன். இப்போ தறி விட்டா பாருங்க சாப்பிட்டு வரும். இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க கரெக்டா டைட் வச்சு இந்த புஷ்ஷை போட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா கரெக்டா ரூஸா இருந்ததுன்னா நீங்க டைட் வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு உதறாது. அது உதறாத நாம தான் செஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க தறி உதறுமோ என்ன வந்துறீங்களா, உதற பல்லு அடிப்படும். பல்லு அடிப்படுமோ பல்லு தேய்மானம் ஆகும். பல்லு கட்டாகும். அதனால பல்ல இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பல்ல நல்லா சீட்டிங் வச்சிங்கன்னா, அந்த பல்ல சீட்டிங் வைக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். பல்ல சீட்டிங் வச்சிட்டோம்னா நம்ம பல்லு தேய்மானமே ஆகாது. 10 வருஷம் ஆனாலும் ஒரு புது பல்லு 10 வருஷம் ஆனாலும் சரி 15 வருஷம் ஆனாலும் சரி தேய்மானத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சாப்பிட்டு உதறதுனால தான் மெயினாக பல்லு தேய்றதுக்கு காரணமே. அந்த பல்லு தேய் என்ன ஆகிடும், பல்லு மேலே ஏறி உட்காந்து பட்டக்குன்னு கட்டாயி போயிடும். அப்போ நீங்கள் பல்ல கட்டினாலும் அந்த பல்ல கட்டினாலும் நீங்கள் காடி வேற பக்கம் எடுத்து போட்டிங்கன்னா தான் அது நிற்கும். இதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தறியில் ஓடும் போது தறியில் கரெக்டாக இருக்கா நீங்களே பார்த்து நீங்களே செஞ்சுக்கலாம். ஒரு அடிப்படை தொழிலை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டு வேற ஆளை கூப்பிடாத நாமளே செஞ்சுக்கிட்டாதான் இதனுடைய வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளினுடைய அடக்கம் வந்து 1 ரூபா. ஆனால் அது வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அதனுடைய விலை 3 ரூபாய்க்கு. அது எதில் போகுது மீதி 2 ரூபா? கூலி. அந்த கூலியில் தான் அந்த 2 ரூபா போகுது. அப்போங்கும் போது நாமளும் ஒரு பொருள் அன்னைக்கு அந்த 2 ரூபா கூலி இல்லைனாலும் நீங்கள் எதை வச்சு யாரும் கொலை பண்ண முடியாது. அதனால் நாம் போட்டிருக்க தறியை நாமளே அந்த ரிப்பேர் பார்த்துக்கிட்டோம்னா
நமக்கு வந்து கொள்முதல் அதாவது அடக்கங்கள் கம்மியாகும். கொள்முதல் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும், அதாவது வருமானம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும், செலவு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றது நமக்கு வேஸ்ட் டைமு, அவங்கள தொலைவது இன்னொரு டைமு, அவங்க வந்து செய்யும் போது அது வேஸ்ட் டைம். எவ்வளோ இத்தனையும் நம்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் இந்த பொருளை நிறுத்தி வச்சுட்டு உட்காந்துருப்போம். அதனால் நாமளே அந்த அடிப்படை வேலை என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு கற்றுக்கிட்டு நாமளே செஞ்சு ஓட்டிக்கலாம். தெரியலன்னா கமெண்ட்ல கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இப்படி பண்ணனா இது பார்த்து சரி வரல நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா தான், அதே மாதிரி லைக் பண்ணால் தான் அடுத்து நான் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு வரும். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மனிதனோட உடம்பு மாதிரி தான். நமக்கு என்ன சேருமோ அதை சாப்பிட்றோம், என்ன சேரலையோ அதை நான் சாப்பிட இருக்கேன். அதே மாதிரி தான் தெரியும், பெரிய விஷயமே கிடையாது. 2 சாப்பிட்டு 4 கேமரா புஷ் இதில் தான் அடக்கமே. மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள். அந்த பொருளை எப்படி செட்டிங்ஸோ அந்த பொருளை எப்படி தேய்மானம் ஆகக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய வேலையே. அதை நாமளே பார்த்துக்கலாம். சாதாரணமாக 5000 ரூபா போட்டு ஒரு தையல் மிஷின் வாங்குறாங்க, அதை அவங்களே மெயின்டைன் பண்ணிக்கலையா? அதனால் வந்து நாமளே இதை பண்ணலாம். 5000 ரூபா போட்டு வாங்குற தையல் மிஷினையே வந்து லேடிஸ் அவங்க பார்த்துக்கும் போது ஒரு 50000 ரூபா போட்டிருக்கிற பொருளை ஏன் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது? நாமளே பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள். மறுபடியும் டவுட்னா கேளுங்க. பெல் பட்டனை தவறாமல் அழுத்துங்க.